ஹலோ எவ்ரிவன், நாம் இன்னைக்கு டே 4 சேலஞ்சில் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கவர் ஆகும். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்டில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் கவர் ஆகும். ஓகே, நாம் இன்றைக்கி பேப்பர் 1க்குள்ளே போகலாம். ஸோ பேப்பர் 1ல் கம்யூனிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங். கம்யூனிகேஷன் அப்படின்னு என்னென்னு தெரியும். ஒரு விஷயத்தை யார் ஷேர் பண்ணுறாங்களோ, யார் ரிசீவ் ஆகுறாங்களோ, தட்ஸ் எ கம்யூனிகேஷன். ஸோ இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். சென்டர் அப்படிங்கிறவர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவார், ரிசீவர் அப்படிங்கிறவர் இன்ஃபர்மேஷனை வாங்கிப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாடு சிஎம் இருக்காருன்னா அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா நாமெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்பாங்க. தட்ஸ் எ ரிசீவர். சிஎம் அப்படிங்கிற ஒரு சென்டர், நாமெல்லாம் ரிசீவர். ஸ்மார்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ மேத்தமெட்டிக் ரீசனிங் உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ எப்படிலாம் ஒரு மேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதோ அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் கான்செப்டில் வரும். ஸோ என்னென்ன கான்செப்ட் இங்கே பேப்பர் 1ல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். பர்சன்டேஜில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ செட் ஆஃப் அமௌண்ட் இருக்கும், நம்ம அந்த அமௌண்ட் இல்லைனா ஒரு வேல்யூ நம்ம டிவைட் பை 100 சொல்லி போடுவோம், சரியா. ஸோ தட்ஸ் ஏ பர்சன்டேஜ். அண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். இப்போது என்கிட்ட ஒரு 10 குவான்டிட்டிஸ் இருக்குன்னா அதை 2:3 செக்மெண்ட் பண்ணுறது தான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரு என்ன டைமில் ரீச் ஆகும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகும், எவ்வளோ ஸ்பீட் ரீச் ஆகும், இது எல்லாமே கவர் ஆகிறது தான் ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் கவர் ஆகும். ஸோ ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்குது. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வி அப்படிங்கிற ஒரு சிம்பிள். அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. டைமுக்கு டி அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் இன்டெப்த்தாக போக கிடையாது. நம்ம வாட் இஸ் வாட் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டெப்த்தாக போகிறப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஜஸ்ட் இதை ரீகால் பண்ணிட்டா மட்டும் போதும், வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் நான் பற்றி உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரில் டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த ஸ்டோர் ஆன டேட்டா ஹவு த மேனேஜ் டு ஆர்கனைஸ் த டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை பிரிப்போம். அதுக்கப்புறமேல் ஸோ ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிரிப்போம். இது மாதிரி செக்மெண்ட்லாம் பிரிக்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நம்ம டேட்டா இருக்குது, அந்த டேட்டாஸை ஆல்ஃபபெட்டிக் எப்படி பிரிக்கிறது, பாய்ஸாக எப்படி பிரிக்கிறது, அதில் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்காங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்காங்களா, இல்லை ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் வராங்க அப்படி எப்படி பிரிக்கிறது ஸோ ஒரு செக்மெண்ட் பண்ணுறது தான் அந்த கான்செப்ட் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் யூஸ் டு ஸ்டோர், ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் டேட்டா. திஸ் இஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கான டெஃபினேஷன். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு சில மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இஆர் மாடல் அப்படின்னா என்டிஜி மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா எப்படி என்டிஜி ஆகுது ஃப்ரம் த டேட்டாலேருந்து டு த டேட்டா எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல் அப்படின்னா நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸாக வரும். அந்த பக்கத்தில் ப்ராக்கெட் கொடுத்துருக்குல்ல ஆர் எக்ஸ், அதாவது ஆர் எக்ஸுங்கிறது ஸோ ஆர் இன்ட்டு காலம், அதாவது ரோஸ் இன்ட்டு காலம்ஸை ரிலேஷன்ஷிப் மாடல்ஸ் நம்ம செக்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா. இந்த கம்ப்யூட்டரில் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா கொரியை இன்புட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இப்போது என்கிட்ட ஒரு ரா டேட்டா இருக்குன்னா அந்த ரா டேட்டாவை நான் ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த இன்டர்மீடியட்டில் ஆல்ஃபபெட்டிக்கோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இந்த கம்ப்யூட்டரில் ரா டேட்டா இருக்குன்னா அது ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை நம்மளுக்கு கோட் கொடுப்பாங்க, சரியா. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. செலக்ட் கமெண்ட், இன்செக்ட் கமெண்ட், அப்டேட், டெலிட். இது 4 கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டேட்டாவை நீ எடுக்க போறியா, இல்லை பார்க்க போறியா, இல்லை அப்டேட் பண்ண போறியா, இல்லை தேவையில்லை டெலிட் பண்ண போறியா அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 எம்சிக்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன எம்சிக்யூ அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஹூ சென்ஸ் தட் மெசேஜ். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ப்ராசஸை யார் சென்ட்
டு த மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசீவர் அப்படிங்கிறது வாங்க வர டேட்டாவை சென்டர் தான் மெசேஜ் சென்ட் பண்ணுவார். அப்போ கரெக்டான ஆன்சர் சென்டர் பி ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் 2, அதாவது எம்சிக்யூ கொஷின் 2 பார்த்தீங்கன்னா விச் லாங்குவேஜ் யூஸ் டு கொரி எ டிபி அப்படின்னா டேட்டாபேஸ். கொரின் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது, கோட் பண்ணுறது தான். எந்த லாங்குவேஜை கோட் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா HTML SQL. HTML அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியலனா ஒன்றும் பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்க. HTML அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டூல், அதுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா HTML சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். நான் செகண்ட் டைம் சொல்கிறேன், ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா வந்து டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரா டேட்டாஸை நான் கம்ப்யூட்டர் கோட் பண்ணி புரிய வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று தேவை. சரியா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கொரிஸ் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இந்த இமேஜை நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட்டுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.